ஓம் நம சிவாய. எல்லாருக்கும் வணக்கம். அந்தரிக்கி நமஸ்காரம். நான் தமிழ்லயே பேசுறது ஓகேன்னு நினைக்கிறேன். அது நிறைய ஆசீர்வாதம் என்னால் உணர முடியுது. ஐ ஃபீல் a lot of blessing in the air. நிறைய விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும்னு தோணுது. அதில் முக்கியமாக 2 விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும்னு தோணுது. முதல்ல, என்னுடைய முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்கும், போன படம் 49வது படம் வரைக்கும் நான் வேலை செய்த அத்தனை இயக்குனர்களுக்கும் நான் நன்றி சொல்லணும்னு எனக்கு இப்போ தோணுது. இந்த இடத்துக்கு நான் ரொம்ப ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட், ஐ எம் வெரி லக்கி, வெரி பிளெஸ்ட் டு ஹவ் met the right people at the right time, the right makers at the right time. எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமைஞ்சிடாது. எவ்வளோ ஏர்லியாக நம்ம நல்ல ஒரு டைரக்டர்ஸ் கையில் மாற்றமோ அவ்வளோ நல்லது ஒரு ஆக்டருக்கு. நான் எல்லா சரியான மொமெண்ட்ஸ்லையும் சரியான டைரக்டர்ஸை சந்திச்சுட்டு வந்திருக்கேன். முதல் படத்தில் செல்வராகவன் சாராக இருக்கட்டும், என்னை கமர்ஷியலான ஒரு ரூட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது சுப்பிரமணியம் சிவாவாக இருக்கட்டும், எனக்கு காமெடி வரும்னு என்னை நம்ப வச்சதே பூபதி பாண்டியன் ஒரு டைரக்டர். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சோம். அவராக இருக்கட்டும், வெற்றிமாறனாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். அவங்க எல்லாருக்குமே நன்றி. அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டே வந்துட்டு தான் டைரக்ஷனை கையில் எடுக்கணுன்ற ஒரு எனக்குள்ள ஆக்டரை விட டைரக்டராக ஆகணும் அப்படிங்கிற வெறி தான் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அதுக்கு நிறைய நான் டைரக்ஷனுங்கிறது பெரிய பொறுப்பு, பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, ரொம்ப கஷ்டமான வேலை. இன்னொருத்தர் பணத்தை சும்மா வேறையும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன். இப்போ டைரக்ட் பண்ணியாச்சு. 26th ரிலீஸ் ஆகுது. டெஃபினட்டாக இது ஒரு பிளெஸ்ஸிங் தான், எனக்கு கிடைச்ச ஒரு பிளெஸ்ஸிங் தான். எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. எல்லா இயக்குனர்களுக்கும் நன்றி. 2வது, ஐ தேங்க் ஆல் மை மிஸ்டேக்ஸ். நான் பண்ண எல்லா தவறுகளுக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏவி ஒன்று போட்டாங்க, என் கண்ணில் நான் பண்ண தப்புலாம் மட்டும்தான் கண்டினியூஸாக தெரிஞ்சுக்கிட்டே வந்தது. எப்படி நம்மளை இத்தனை வருஷமாக பார்த்தாங்க, ஏன் பொறுத்துக்கிட்டாங்க, எதனால் இவ்வளோ மீடியாக்ரிட்டி, எதனால் பொறுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு போயிட்டே இருந்தது. ஒரு வாட்டியும் தப்பு பண்ண அதில் நான் திருப்பி என்னை கற்றுக்கிறதுக்கு நிறைய டைம் ஆயிடுச்சு. நான் கற்றுக்கிட்டே இருந்தேன். இந்த நிமிஷத்தில் எனக்கு என்னவோ கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது தோணுச்சு, யூ ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல் டு ஆல் த மிஸ்டேக்ஸ் யூ மேட். ஐ ஆம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். இந்த படத்தோட ப்ரொடியூசர் கலாநிதி மாறன் சார், இசையமைப்பாளர் AR ரஹ்மான் சார், நான் ரொம்ப பக்கத்தில் இருந்து கற்றுக்கிட்ட இன்னொரு முக்கியமான ஒரு நடிகர், இன்ஸ்பிரேஷன், லெஜெண்ட் பிரகாஷ் ராஜ் சார், SJ சூர்யா சார், சந்தீப், துஷரா, அபர்ணா, காளிதாஸ், சரவணன் சார், மை டெக்னிக்கல் டீம், ஓம், ஜாக்கி, எடிட்டர் பிரசன்னா, காவ்யா, ஸ்ரேயஸ், ரமேஷ் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அவங்க எல்லாரும் எனக்காக நிறைய உழைச்சிருக்காங்க, என்னை நம்பியிருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. நாங்கள்லாம் ஒரு டீம், அதனால தனித்தனியாக நான் டீட்டெயில்டாக நன்றி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம், அது உங்களுக்கு பிடிக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் மேத் தான் அது. நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு அது பிடிக்கணும், அவ்வளோதான். பிடிக்கும்னு நம்புகிறேன். எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கோமோ அவ்வளோ பயம் வரும்.
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். இது ஒரு தமிழ் படத்தை தாண்டி தெலுங்கு ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஐ லவ் யூ டூ. டயலாக், பாட்டு எல்லாம் தான் அங்க பண்றோமே, இங்க பேசுவோம். பிரகாஷ் ராஜ் சார், நீங்க உங்களை ரொம்ப சின்ன வயசுல இருந்து ப்ராபப்ளி நான் உங்க இடுப்பு ஒசரத்துல இருந்து நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க பேசின நான் நிறைய யோசிச்சுட்டு வந்தேன். நீங்க பேச பேச எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. சினிமாவில் நம்ம படம் பண்றோம், சம்பாதிக்கிறோம், திரும்பி அதை சினிமாலேயே போடணும், சினிமாக்கு திருப்பி தரணும்னு நான் உங்களை பார்த்து கத்துக்கிட்டேன். நீங்க பண்றதை நான் பார்த்தேன், கண்ணு முன்னாடி பார்த்தேன். அது சாதாரண விஷயம் இல்லை, அதுல எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க பட்ட கஷ்டத்தையும் நான் பார்த்தேன். உங்களை மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் இருக்காங்க, ரொம்ப ரேர். அந்த பாதையை, திஸ் இஸ் நாட் அ ரோட் நாட் டேக்கன், யூ டுக் த ரோட். ஐ எம் ட்ரைங் டு see if I have the guts to follow that. I am trying. And you, it's not just cinema, you give so much back to the art. You're doing theater now. A lot of youngsters are benefiting out of it. And you need not do that. I know நீங்க எந்த எக்ஸ்ட்ரீம் அதுக்கு போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். We have spoken about it. It's so beautiful how much you love art. ஃபோன் பண்ணா சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பேன். எனக்கு என்னடா இங்க ஒரு மழை பெய்யுது, அங்க ஒரு குருவி கத்துது, சந்தோஷமா இருக்கேன் அப்படின்வீங்க. அவ்வளோதான். பியூட்டிஃபுல், so nice, and there's so much more to learn from you. இப்போ நீங்க மேல பேசும்போது கூட இப்படி ஒரு கதை பண்ணலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. அகைன் ராயன், இது 50வது படம் அப்படிங்கிறது தாண்டி இது ஒரு நல்ல படமா இருக்கணும். இது இந்த D15 போட்டுக்கிறதுல எனக்கு பெருசா இஷ்டம் கிடையாது. நம்மளை சுத்தி இருக்கிற டீம் பண்ற ஒரு இதுதான் அது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல படமா இருக்கணும். நீங்கெல்லாம் என்ன நினைச்சு பெருமைப்படுற ஒரு படமா இருக்கணும், அவ்வளோதான். அவ்வளோ இருந்தா போதும். ஜூலை 26 ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் தியேட்டரில் போய் படம் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ. இங்க பர்ஃபார்ம் பண்ண எல்லா அந்த கிட்ஸுக்கெல்லாம் நன்றி. அந்த சிட்டி மாஸ்டர் அண்ட் குரூப் அவங்களுக்கு என்னுடைய நன்றி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. சுரேஷ் பாபு சார், சுனில் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் you've been taking care of me so well. Thank you so much, and thank you so much for releasing the film. Gopi Chand sir left, I think. Thank you so much. Dilraju sir, thank you everybody. ధనుష్ గారు, వాళ్ళందరికీ ఒక్క పిక్చర్ తీసుకోవాలని ఉంది మీ అందరితో. ఎస్, యూ కెన్ జాయిన్. ఆల్ ఆర్ హీరోయిన్స్ అని ఇంతకు ముందు చెప్తూ ఉన్నాం కదా వీళ్ళ